அனைவருக்கும் வணக்கம். சுவையான எக் நூடில்ஸ் வீட்டிலேயே செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. 1.5 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து 3 பேக்கெட் நூடில்ஸ் எடுத்துக்கிட்டேன். தண்ணி சூடான பிறகு இப்போ நூடில்ஸை தண்ணியில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவருக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து நூடில்ஸ் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே சுத்தமாகவும் சுவையாகவும் செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த நூடில்ஸ் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். தண்ணி வடிகிற பாத்திரமாக எடுத்து போட்டுக்கணும். அப்போ தான் தண்ணி நல்லா வடிஞ்சு வரும். இப்போ அதே கடாயில் வந்து தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாயை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச கேரட்டு பீன்ஸை சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் காய் சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா வெந்து வரணும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் 5 பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். காய் வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை இதில் சேர்த்து மிதமான சூட்டில் கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.